ரொம்ப நாளாக நானும் இந்த வீடியோகிராஃபி சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். டைமும் கிடைக்கல, சரியாக அமையவும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ளோவும் கிடைக்கல. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன், என்ன தான் சரி இப்போ டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறப்போ டிஎஸ்எல்ஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏதோ அட்லீஸ்ட் ஒரு 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 சான்ஸ் ஒன்று கிடச்சிது, சரி ஒரு ஃப்ளோ ஒன்று கிடச்சிது ஆரம்பிக்கிறதுக்கு. இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வீடியோகிராஃபியில் வந்து அடிமட்டத்துலேருந்தே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி ஓகே, அதுலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி. வெல்கம் பேக் டு Videography Photography. ஃபேஸ்புக்கில் Videography Photography பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Videography Photography குரூப்பில் இப்போ வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலனாக்கா தயவு செஞ்சு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அங்கே குரூப்பில் இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட கேள்வி எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க, ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்குவோம். நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தேவையில்லாத இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கும் சில பேருக்கு. ஆனால் இதுலேருந்து ஆரம்பித்தா எனக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோங்கிறது ஒரே ஒரு ஃபோட்டோ தான், ஒரு ஸ்டில் இமேஜ். வீடியோங்கிறது அப்படி இல்லை, நிறைய ஸ்டில் இமேஜஸ் தான் வந்து வீடியோ. அட் அ டைமில் நிறைய ஸ்டில் இமேஜஸ் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம கண்ணுக்கு வீடியோவாக புலப்படும். அவ்வளோதான். நீங்கள் இந்த பழைய படத்தோட ஃபிலிம்லாம் பார்த்துருக்கீங்களா? படமாக இருக்கும். அதில் அது வந்து ப்ரொஜெக்டரில் ஓட்டும் போது வேகமாக ஓடும் அந்த படம். ஸோ அதனால் நம்ம கண்ணுக்கு வந்து அது ஒரு 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 வீடியோ மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப வேகமாக நிறைய இமேஜஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்ம கண்ணுக்கு வந்து வீடியோ மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். சரி நம்ம ஏன் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த வீடியோவில் வீடியோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரேம் பர் செகண்ட். இப்போது ஃபோட்டோஸில் வந்து ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு சொன்னோம்னா கண்டினியூஸ் ஷூட்டிங் சொல்லுவோம் நம்ம, ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோலையும் ஃப்ரேம் பர் செகண்ட்னா அப்படி தான், ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம நார்மல் கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஃப்ரேம் பர் செகண்ட் இருக்கும், 30 ஃப்ரேம் பர் செகண்ட் இருக்கும், 60 ஃப்ரேம் பர் செகண்ட் இருக்கும். சில கேமராவில் 120 ஃப்ரேம் பர் செகண்ட் கூட இருக்கும். இதெல்லாம் என்னென்னா 24 ஃப்ரேம் பர் செகண்டில் ஆரம்பிப்போமே. 24 ஃப்ரேம் பர் செகண்ட்னாக்கா ஒரு செகண்டுக்கு உங்கள் கேமரா 24 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சமம். 24 ஃபோட்டோ எடுக்குது. அதே 30 ஃப்ரேம் பர் செகண்ட்னா 30 ஃபோட்டோ எடுக்குது, 60னா 60 ஃபோட்டோ எடுக்குது. 24 ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டு. என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்கா, நம்ம இத்தனை நாள் வந்து சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா, அந்த தேட்டரில் போய் பார்க்குறது எல்லாமே 24 ஃப்ரேம் பர் செகண்டில் காமிக்கிற ப்ரொஜெக்ஷன் தான். சரி, அது ஏன் 20 ஃப்ரேம் பர் செகண்ட் இல்லை, அது ஏன் 25 ஃப்ரேம் பர் செகண்டில், அது என்ன 24 என்ன, அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஆரம்பிப்போம். ஃபிலிமுங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம், ரொம்ப விலை ஜாஸ்தியான விஷயம் ஃபிலிமுங்கிறது. அதனால் என்னதுன்னா, ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் எடுத்தால், மினிமம் எத்தனை ஃப்ரேம் எடுத்தால் நம்ம கண்ணுக்கு அது ஃப்ரேமாக தெரியாமல் வீடியோவாக தெரியும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ மினிமம் 24 ஃப்ரேம் ஒரு செகண்டுக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கண்ணுனால வந்து அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ஃபோட்டோவாக ஓடுதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்ல முடியாது, அது வீடியோவாக தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஸோ ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் அப்படிங்கிறது மினிமம். இது வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட் எடுத்தோம்னாக்கா ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம் ஓடுது அப்படின்னாக்கா அதிகமாக ரீல் ஓடிடும். அதே ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா 60 ஃப்ரேமுக்கு நான் இன்னும் அடி ஜாஸ்தியாக ஓடும், அதாவது ரீல்ஸ் அதிகமாக ஓடும். ஸோ இன்னும் விலை ஜாஸ்தியாகும். ஸோ மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபிலிம் ஓடுது அப்படின்னாக்கா நம்ம டிஜிட்டல் மாதிரி டெலிட்லாம் பண்ண முடியாது இல்லையா, அதில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். அதனால மினிமம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு கால்குலேட் பண்ணாங்க. அதுக்கு 24 ஃப்ரேம் பர் செகண்ட் இருந்தது அப்படின்னாக்கா மினிமம் நமக்கு 24 ஃப்ரேம் பர் செகண்டில் ஓட்டணும் அப்படின்னாக்கா நம்ம கண்ணுனால இது வேறு ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல முடியாது. இது கண்டினியூஸாக வீடியோ தான், அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம கண்ணுக்கு அந்த ஜிட்டர் லைட்டாக தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் நேரத்தில் அது அக்கஸ்டமாயிடுவோம். நம்ம அது பெரிய டிஃப்ரென்ஸாக பெரிய பிரச்சனையாக இருக்காது நமக்கு அது பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே அந்த ஃபிலிம்குள்ளே போயிடுவோம், நம்ம அந்த படத்துக்குள்ளே அப்படியே இமர்சிவாக போயிடுவோம் நம்ம. ஸோ இந்த கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். 20 ஃப்ரேம் பர் செகண்ட் எடுத்தாங்க அப்படின்னாக்கா தனித்தனி ஃபோட்டோவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 24ங்கிறது மினிமம் ரெக்குவயர்மெண்ட். அதனால தான் 24 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயே ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து எல்லாத்துலேயுமே காஸ்ட் எஃபெக்டிவாக தானே பண்ணி ஆகணும். ஏன்னா அது பெரிய பிஸ்னஸ் தானே, அது வீடியோங்கிறது, சினிமாங்கிறது பெரிய பிஸ்னஸ் தான் அது. அதனால எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் வந்து 24 ஃப்ரேம் பர் செகண்ட் இருந்தால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ அந்த 24 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் தேட்டரில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயே நம்ம பார்த்து பழகிட்டோம். அதனால் அதுதான் வந்து இந்த சினிமேட்டிக் ஃபீல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சினிமேட்டிக் லுக்கு, சினிமேட்டிக் ஃபீல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த எப்படி சினிமேட்டிக் ஃபீல் கொண்டு வர்றது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 24 ஃப்ரேம் பர் செகண்டில் வீடியோ எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுதான் சினிமேட்டிக் மோஷன். அந்த 24 ஃப்ரேம் பர் செகண்டில் இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னாக்கா மோஷன் பிளர். இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதையும் நான் 24 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த நார்மல்
ஃப்ளோ எப்படி இருக்கோ அந்த நார்மலாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்து பழகின அந்த பாருங்க இப்படிலாம் பண்ண அப்படின்னாக்கா அந்த மோஷன் பிளர் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம சினிமாவில் பார்த்து பழகின மோஷன் பிளர் பாருங்க, இதெல்லாம் வந்து நார்மலாக பார்த்து பழகின மோஷன் பிளர். ஸோ அதனால தான் வந்து 24 ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் பரிந்துரைக்கிற ஒரு விஷயம். சரி, 30 ஃப்ரேம் பர் செகண்டில் என்ன பிரச்சனை இல்லை. 30 ஃப்ரேம் பர் செகண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நார்மல் வீடியோ இது 30 ஃப்ரேம் பர் செகண்டுங்கிறது நம்ம டிவியில் பார்க்குற சில நாடகம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சில நாடகம், முக்கால்வாசி நாடகங்கள் வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் காட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு. அதோட மோஷன் பிளர் ரொம்ப கம்மியாக இருக்கும். மோஷன் பிளர் கம்மியாகிறதுனாலே ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அப்படியே ஷார்ப்பாக இருக்கும் வீடியோவே. அது வந்து சினிமேட்டிக் வீடியோவில் அது இப்படி இருக்காது. சினிமேட்டிக் வீடியோவில் அந்த மோஷன் பிளர் நல்லாவே தெரியும் நமக்கு. 30 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படி க்ளீனாக இருக்கும் வீடியோ. அதே 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்கிறீங்கன்னாக்கா இன்னுமே க்ளீனாக இருக்கும், இன்னும் செம்ம கிறிஸ்பாக இருக்கும் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா. ஆனால் இந்த 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்தோம் அப்படின்னா அந்த சினிமேட்டிக் ஃபீல் வராது. சினிமேட்டிக் ஃபீல் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஸ்லோ பண்ணணும். 24 ஃப்ரேம் பர் செகண்டுக்கு எவ்வளோக்கு மேட்ச் ஆகுமோ அதுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணணும். ஸோ முக்கியமாக 60 ஃப்ரேம் பர் செகண்ட் எப்போ யூஸ் ஆகும்னா ஸ்லோ மோஷன் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, அது இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 60 ஃப்ரேம் பர் செகண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, தூசி. அதெல்லாம் அவன் 300 ஃப்ரேம் பர் செகண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் ஸ்போர்ட்ஸ். அப்படி எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஐபிஎல்லாம் காட்டுறான் தெரியுங்களா, அல்ட்ரா ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு 300 ஃப்ரேம் பர் செகண்ட்லாம் எடுத்தால் தான் வந்து அவ்வளோ ஸ்லோ மோஷனில் காட்ட முடியும். இன்ஃபேக்ட் ஐபிஎல்ல காட்டுறது வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். செம்ம ஸ்லோ மோஷன் அதெல்லாம். ஸோ இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரேம் ரேட்டு. ஸோ இந்த அதிகமாக ஃப்ரேம் ரேட் ஜாஸ்தியாக ஸ்லோ மோஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் ஸ்லோ மோஷனுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது லைட்டாக யோசிச்சு பார்ப்போம். ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் இருக்குது எனக்கு, அது 24 FPS எடுக்கிறது. இதை நான் வந்து இன்னும் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச் பண்ணேன் அப்படின்னாக்கா, ஒரு செகண்ட் இப்போ வந்து 50% இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, எனக்கு ஒரு செகண்ட் ஃபுட்டேஜ் வந்து நான் 2 செகண்ட் காட்டுறேன் அப்படின்னாக்கா 24 ஃப்ரேமை நான் வந்து 48 ஃப்ரேமாக காட்டணும். நான் அதை 48 காட்டுறேன் அப்படின்னாக்கா நிறைய டூப்ளிகேட் பண்ணும் உங்கள் சாஃப்ட்வேர். டூப்ளிகேட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்மூத்தான ஒரு ஸ்லோ மோஷன் இருக்காது. ஏன்னா அதுதான் பேர் மினிமம். அதுலேருந்து இன்னுமே ஸ்லோ பண்ணோம் அப்படின்னாக்கா நடக்காது அது. இதே 30 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்தது நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 80% வரைக்கும் நீங்கள் ஸ்லோ பண்ணலாம். ஒரு செகண்ட் வீடியோவை வந்து நான் 80% ஸ்லோ பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த 24 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்திருந்தா எவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு வரும் அது. ஸோ ஸ்லோ மோஷன் ஓரளவுக்கு இருக்கும் ஸ்லோ மோஷன். ஸோ இதே மாதிரி 60 FPS எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 60 FPS அதே மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது உள்ள. இப்போ 60 ஃப்ரேம் இருக்குது ஒரு செகண்டுக்கு, அதை நான் நல்லா இழுக்க முடியும் என்னால். ஸோ 40% வரைக்கும் என்னால் ஸ்பீடு குறைக்க முடியும் அதில். ஸோ 40% குறைச்சேன் அப்படின்னாக்கா நல்ல ஸ்லோ மோஷன் கிடைக்கும் எனக்கு. இதே 120 எடுத்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே நிறைய ஸ்லோ மோஷன் வரும் அதில். ஸோ எத்தனை ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்லோ மோஷன் கிடைக்கும். ஸோ முக்கியமாக ஸ்லோ மோஷனுக்காக தான் வந்து அதிக ஃப்ரேம் பர் செகண்டில் வச்சு எடுப்போம். ஸோ இந்த சினிமேட்டிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாண்டாஜ் ஃபிலிம் இல்லை ஹைலைட் ஃபிலிம்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா செம்மையாக பிளான் பண்ணணும். எல்லாத்தையுமே 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்துடக்கூடாது, எல்லாத்தையும் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்துடக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து 24லையும் எடுத்துடக்கூடாது. நீங்கள் தான் யோசிக்கணும் அந்த நேரத்தில். சரி, ஓகே, இதை வந்து நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எடிட் பண்ணும்போது எனக்கு நான் நார்மல் ஸ்பீடில் காட்ட போகிறேன்னா இல்லை நான் ஸ்லோ மோஷனில் காட்ட போகிறேன்னா, ஸ்லோ மோஷன்னா எவ்வளோ ஸ்லோ மோஷனில் காட்ட போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் அங்கே நின்று யோசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் FPS மாற்றணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். சரி, இதோட இந்த பிரச்சனை முடியல. 24 ஃப்ரேம் பர் செகண்டில் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/48 எடுக்கணும் நீங்கள். அதாவது டபுள் ஷட்டர் ஸ்பீட் இருக்கணும். 1/48 நம்ம எந்த கேமராலையுமே இருக்காது. அதனால 1/50 க்ளோசஸ்ட், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இருக்கிறதுல கிட்ட 1/50 தான் இருக்குது. அதனால் 1/50 வச்சு எடுத்துக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 30 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்கிறீங்கன்னா அப்படியே டபுள் ஷட்டர் ஸ்பீடு 1/60 தான் வச்சாகணும். அதே நீங்கள் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஷட்டர் ஸ்பீடு 120 வச்சுருந்துருக்கணும் நீங்கள். மினிமம் இல்லை, முடிஞ்சால் 120லேயே எடுங்க.
ஓகேங்களா? ஸோ டபுள் ஷட்டர் ஸ்பீட்லேயே எப்போவுமே எடுத்துக்கிட்டே வாங்க. இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோகிராஃபி வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் இதுவும் இருந்தால் கூட போகிறோம், லைக் பண்ணிடணும். ஓகே, அதுதான் சட்டம். ஓகேங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய். எந்த இது கரெக்டாக சொல்லணும்னா இப்போ நான் இந்த வீடியோ வந்து 24 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 24 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.